ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கட்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, நம்மளோட ஃபேமிலிக்கு நியூவா 2 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இவங்களோட பேர் என்னன்னா குட்டி சுட்டி. ஹாய் சொல்லுங்க குட்டி சுட்டி. என்னடா பயங்கர டேன் ஆகி வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? லாங் டிராவல், ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போனனால வீடியோஸும் போட முடியல. என்னோட டயட்டும் கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு. ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய ரீசன் இருக்கு வீடியோக்கு வராததுக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, பாய் சொல்லுங்க. நீங்களா நான் உங்ககிட்ட பர்சனலா பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. இத்தனை நாட்களாக நான் அதை பற்றி நான் பேசினதே இல்லை. பட் இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களே என்ன ரொம்ப நேரம் பேச சொன்னாலும் என்னால் பேச முடியாது. அதனால பயப்படாதீங்க, வளவலன்னு இழுக்க மாட்டேன், சரிங்களா? என்ன விஷயங்கிறத ஷார்ட்டாக முடிச்சிருவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட். உடம்பளவில் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. மனசளவில் அதை விட ரொம்ப வீக்காக இருக்கு. ரொம்ப வீக்காக ஆக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி நான் அதிகமா இத மாதிரி வந்து வீட்டுல எப்போதுமே நார்மலா நான் அப்படிதான் இருப்பேன். இத்தனை வருடங்களா நான் அப்படிதான் இருந்தேன். நார்மலா ஒரு நைட்டி போட்டுக்கிட்டு மார்னிங் கொஞ்சம் தலையை சீவிக்கிறது, ஈவினிங் மட்டும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தலையை சீவிக்கிறது, அப்படிதான் இருந்தேன். சரி, அந்த ஃபேஸ் கட்டை காட்டிடுவோம். ஏன் அப்படின்னா யூடியூப்க்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நான் வந்து பயங்கர மேக்கப்பு அது இதுன்னு என்ன முன்னாடிலாம் பயங்கர ஒரு பியூர் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். இப்போ என்ன பியூர் ப்ரொஃபஷனல் யூடியூபரா மாறின மாதிரி தெரியுதுன்னுலாம் கேட்குறாங்க என்ன. சரி, ஓகே, என்ன பண்றது, நம்ம இதுக்குள்ள வந்தாச்சு. இதுக்கு மேல வந்து நம்மளால அந்த வார்த்தைகள்லாம் கேட்காம இருக்க முடியாது இல்லையா? கேட்டுதானே ஆகணும். நிறைய பேர் இந்த லைட்டா அப்பப்ப லிப்ஸ்டிக் போடுறது, காஜல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஜல் ஐ லவ் காஜல். எனக்கு என்னோட டீனேஜ் ஏஜ்லேருந்து நான் காஜல் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரையுமே நான் காஜல் யூஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லியுமே, ஹஸ்பண்ட் சொன்னது கிடையாது, என் சிஸ்டர்ஸ் அப்பாலாம் சொல்லியுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதெல்லாம் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வந்து யூடியூப்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. எப்போதுமே ஹஸ்பண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டு. நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, கரெக்டாக இருக்கா, அதில் உனக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் அதில் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். எப்போதுமே என்கரேஜ் பண்ணுவார். அவரை நான் டிஸ்கரேஜ் அதிகமாக பண்ணுவேன். நெகட்டிவாக அவர்கிட்ட வந்து எப்போதும் நான் பேசக்கூடாது. பேசினோன்னா பயங்கர கோவம் வரும். இப்போ சரி, ஓகே, இப்போ என்ன பிரச்சனை, எதுக்குமா திடீர்னு இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன்னா, வீடியோ நான் சரியா போடாததுக்கான ரீசன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. பாக்குறவங்கலாம் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கிற விஷயத்த பத்தி கேட்க மாட்டாங்க. ஃபேஷியல் பண்ணியா, ஏதாவது வேற ஏதாவது பண்ணியா, உடம்புக்காக என்ன பண்ண, எப்படி டோட்டல் சேஞ்ச், நீ ஏதோ பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி என்னை ஒரு மாதிரி புஷ் பண்றாங்க. நான் வீட்டில் கூட அதை ஷேர் பண்ணல. இப்போ நான் பேசுற விஷயம் கூட அவருக்கே புரியாம தான் இருக்கும். நான் சுத்தமா ஷேர் பண்ணல. இந்த மேக்கப் போதுமா, இன்னும் மேக்கப் போட்டுக்கிறியா, நான் இப்படி இருக்கிற மாதிரி இருந்தா கூட இன்னும், ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பயங்கர டேன் இல்லையா, ஃபேஸ்லாம் நல்லா பிளாக்கா தானே இருந்துச்சு. இப்பதானே கொஞ்சம் பிரைட்டா இருக்குது. அதனால பாக்குறவங்க எல்லாரும் இப்படி இருந்தா கூட, முன்னாடியே நான் இப்படிதான் இருந்தேன். நான் வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் தலையெல்லாம் சீவிட்டு நீட்டா பொட்டு வச்சுட்டு அப்படிதான் நான் வருவேன். லிப்ல வந்து பயங்கரமா வெடிப்பு இருக்குங்கிறனால லைட்டா லிப் பாம், லிப்ஸ்டிக் அது மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதே மாதிரிதான் நான் இப்பயும் வீட்டுல எப்ப இருந்தாலும் அதையே கேட்டு ஒரு மாதிரி புஷ் பண்றாங்களா, அதை இத்தனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது வரையும் போயிருந்தா ஓகே. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, யூடியூப்ல லட்சங்க கோடியா வருமானம் வருது, அதனாலதான் இந்த மினுக்கள் எல்லாம் அப்படின்னு பேசுறாங்க. ஒரே ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன், பாக்குறவங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. என்னோட டார்கெட் ஃபர்ஸ்ட், என்னால கன்சிஸ்டன்சியா ஒர்க் அவுட் பண்ண முடியாத ரீசனால தான் நான் யூடியூப் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணேன். ரெண்டாவது, சரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்மளோட லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது அந்த ஒரு செல்ஃப் எனக்கு இருக்குது, அந்த ஒரு தாட் எனக்கு இருக்குது. நான் ஓப்பன் டாக்கா உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏதோ ஒரு எல்லாருமே அப்படிதானே நினைப்போம். அந்த இது எனக்கு அப்படி இருந்துச்சுதான், நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா அந்த கட்டத்துல நான் இல்லை. ஏன்னா 6 மாசமா நான் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னோட சேனல் இன்னும் மானிட்டேஷனே ஆகலைங்க. மானிட்டேஷனே கம்ப்ளீட் ஆகலை. அப்புறம் எப்படி என்னால் லட்சமா சம்பாதிக்க முடியும்? மானிட்டேஷன் ஆயிருந்தா கூட அந்த கேள்விக்கு ஓகே, சரி ஏதோ பேசிட்டு போறாங்க, பரவாயில்ல, நீ எடுத்துக்கலாம். முன்னாடி மேக்கப் அதெல்லாம் பத்தி பேசும்போது கூட என்னால ஓகே, சரி நம்ம அதெல்லாம் பண்றோம் பேசுறாங்க. இப்போ உனக்கு வந்து நிறைய யூடியூப்ல இருந்து வருமானம் வருது, அதனால மினுக்கிட்டு தெரியுற, நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் போடுற. எப்போதுமே என் வீட்டுல வந்து ட்ரெஸ் பொறுத்தவரையும் ரொம்ப கந்தலான ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்வாரு.
உனக்கு ட்ரெஸ்ஸு சரியா இல்லையா, ஓகே இமிடியேட்டா ட்ரெஸ். நிறைய நைட்டிஸ் கலெக்ஷன் இருக்கும் என்கிட்ட. அண்ணி எப்போதும் திட்டுவாங்க, நிறைய நைட்டி இருக்காது சாரி எடுத்துக்கோம்பாங்க. ஆனால் நான் அதிகமாக நைட்டி யூஸ் பண்ணுறதுனால நான் நைட்டிஸ் கலெக்ஷன் எடுத்துப்பேன். என்னன்னா நைட்டிஸ்லாம் விதவிதமாக போடுறாங்க, அப்போதான் யூடியூப்ல நைட்டியை போட்டுக்கிட்டே ஆடலான்னு. அதை மாதிரியான பேச்சுக்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தைரியமா கேட்க மாட்டாங்க, ஏன்னா நீங்களா இருக்கீங்க, கேட்டு உரிச்சு எடுத்துருவீங்கன்னு தெரியும். அதனால இந்த தெரிஞ்சவங்கலாம் இதை மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்றேன்னா, அதனால ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அதனால தான் 2-3 நாளா வீடியோவும் எடுக்கல, டைம் இருந்தும் எடுக்கல. அப்புறம் ஊருக்கு போயிட்டோம். இங்கேருந்து போறதுக்கு 250 கிலோமீட்டர், வரதுக்கு 250 கிலோமீட்டர், ஒரே நாள போயிட்டு வர மாதிரியான பிளான். அதனால முடியல, பிள்ளைகளை வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. அதனால லாங் டிராவல் வீடியோ போகணும் பிளான் பண்ணேன். இது வேற இது மாதிரிலாம் கேட்கவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். உண்மையாவே என்னோட சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. மானிட்டேஷன் ஆனாலுமே லட்சமாவோ கோடியாவோ சம்பாதிக்க முடியாது. அது நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சரிங்களா, வாய்ப்பே இல்லை ராஜா. சரிங்களா, அதெல்லாம் உங்க யாருக்காவது அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா தயவு செய்து அந்த மைண்ட் தாட் விட்டுருங்க. நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன், முடியல என்னால. இப்பயுமே இதுல இருந்து எப்படி வெளியில வர போறேன்னு தெரியல. இருந்தாலுமே நான் எப்போதும் சொல்றதுதான், உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு உங்களோட பாசிட்டிவிட்டியை நான் எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரோட நெகட்டிவிட்டியை தூக்கி குப்பையில போட்டுட்டு நம்மளோட லைஃபோட ஜேர்னியை போய்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னோட தாட்டு. சரி, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா நீங்க ஒரு அளவுக்கு என்கிட்ட பேசுவீங்களா, மனசுக்கு கொஞ்சம் திடமா இருக்கும் இல்லையா, அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய். ஒர்க் அவுட் வீடியோ, டயட் வீடியோலாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக வரும். மேக்ஸிமம் நாளையிலேருந்து வந்து ஒர்க் அவுட் வீடியோ வந்துடும். எனக்கு டயட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே எல்லாமே விட்டுட்டு அப்செட் ஆகிட்டு, இதெல்லாம் கேட்கவும் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். சரி, ஓகே, நாம் நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம். பாய்.